வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அலுவலகத்தில் நத்தார் கரோல் இசை நிகழ்ச்சி. கம்பகா வீரகுல பகுதியில் துப்பாக்கிச் சூடு. பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான கட்டமைப்பொன்று அவசியம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பாடசாலைகளில் 3ஆம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் ஜனவரி 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்த நிலையில் டிகோயா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 8 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் காலை ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 14 வயது சிறுவன் ஒருவன் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் 53 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 8 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நேற்றிரவு நாவலப்பட்டிய பொது வைத்தியசாலைக்கும் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் குறித்த விபத்தில் காயமடைந்த பேருந்து சார்பி சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு மத்தியில் தொடர்ந்தும் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஜனாதிபதி அலுவலக முப்படையினர் காவல்துறை இணைந்து வருடாந்தம் நடத்தும் நத்தார் விசேட கரோல் இசை நிகழ்ச்சி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தலைமையில் நேற்று ஆரம்பமானது. நத்தால் கரோல் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகள் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததோடு இலங்கை இராணுவத்தின் பாடல் குழு மற்றும் இசைக்குழுவினால் நேற்றைய தினம் நத்தார் கரோல் இசை கச்சேரி நிகழ்த்தப்பட்டது. இந்த கிறிஸ்துமஸ் கரோல் நிகழ்ச்சி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரை தினமும் இரவு 7 மணி முதல் ஜனாதிபதி செயலக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை தேர்தல் திகதியை அறிவிப்பது சட்ட ரீதியாக தடை நிலவுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் ரத்நாய்க்கு தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தை விரைவில் திருத்தம் கொண்டு வருமாறும் தேர்தல் ஆணைக்குழு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சிடம் அண்மையில் கோரியுள்ளது. கம்பகா வீரகுல கொஸ்தவல விகாரைக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 30 வயதுடைய வேயாங்குட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒந்துருளியில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
எதிர்வரும் பண்டிகை காலத்திற்கு இணையாக விசேட பேருந்து சேவைகளை முன்னெடுப்பதற்குள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலதிகமாக 50 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2300 மில்லியன் ரூபாய் முதலீட்டில் நிர்ணயிக்கப்பட்ட வகவத்தை உப மின் உற்பத்தி நிலையம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இலங்கை முதலீட்டு சபையினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட 5 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த மின் உற்பத்தி நிலையமூடாக உற்பத்தி செய்யப்படும் 90 மெகாவாட்ஸ் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பகா யாயில பிரதான தொடருந்து மார்க்கத்தில் 16வது மைல்கல்லுக்கு அருகே உள்ள தொடருந்து கடவை திருத்தப் பணிகளுக்காக எதிர்வரும் 28ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை மூடப்படும் எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த தொடருந்து கடவை எதிர்வரும் 28ஆம் திகதி காலை 8 மணி முதல் 29ஆம் திகதி மாலை 6 மணி வரை முற்றாக மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கம்பகா யாகில பிரதான தொடருந்து மார்க்கத்தில் 16வது மைல்கல்லுக்கு அருகே உள்ள தொடருந்து கடவை எதிர்வரும் 30ஆம் திகதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பகுதியளவில் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசத்தை எதிர்வரும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வர்த்தகமான அறிவித்தலை வெளியிடுவதற்கான யோசனை நேற்று அமைச்சரவையில் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. அரிசி தொகை சுங்கத்திற்கு வந்தாலும் அமைச்சரவைகளின் தீர்மானம் வரும் வரை அவற்றை விடுவிக்கக்கூடிய இயலுமை இல்லை எனவும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் சீவலி அருக்கோடு தெரிவித்துள்ளார். அதே நேரம் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 5200 மெட்ரிக் டன் அரிசி கையிருப்பு தொகை இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினத்துக்குள் வெளியிடப்படாவிட்டால் அரிசி இருப்புகளை வெளியிட முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தபடி பங்களாதேஷிடம் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை ராஜதந்திர ரீதியாக கூறியுள்ளது. 16 ஆண்டு காலமாக ஆட்சி செலுத்திய அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் இந்தியாவில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஷேக் ஹசீனா அவரது அமைச்சர்கள், ஆலோசகர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ அதிகாரிகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை உட்பட இனப்படுகொலையில் ஈடுபட்டார்கள் என டாக்காவை தளமாக கொண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒதுப்பதற்காக ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் ஏற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினரும் நிதியிடல் உளவறிதல் பிரிவினரும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அமைச்சுகள், ஒழுங்குமுறைப்படுத்த நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமலாக்கல் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளிட்டவர்கள் தொடர்பாக 24 நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதில் அவசியத்தை நிதியில் உளவறிதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் நீண்டகால வெளிநாட்டு நாணய வழங்குனர் மதிப்பீட்டை சிஏயிலிருந்து CAA1 என்ற கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் மேம்படுத்தியுள்ளது. நாட்டின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை வெற்றிகரமாக மறுசீரமைப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் மறுசீரமைப்பு புதிய மற்றும் எதிர்கால வெளியீடுகளின் இயல்பு நிலை ஆபத்தை குறைக்கும் என்பதால் தர மதிப்பீட்டை மேம்படுத்துவதாக மூடிஸ் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் இலங்கையின் கடன் அடிப்படைகள் வளர்ச்சியடைந்ததுடன் வெளி மற்றும் பணப்புழக்க அபாயங்களும் குறைந்துள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நிதி நெருக்கடியில் இருந்து மீளுவதற்காக இலங்கை அரசாங்கத்துடனான பத்திரப்பதிவு ஒப்பந்தத்தின் மீளாய்வு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக கடன்தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.